புனித பிரான்சிஸ் லாரன்ஸ் இத்தாலியில் பிரான்சிஸ் என்னும் நகரில் 1559 ஆண்டு ஜூலை 22 நாள் ஒரு பணக்கார பெற்றோருக்கு ஜூலியோ சீசார் ரூசோ என்பவர் பிறந்தார். இவர் சிறுவனாக இருந்தபோதே இவருடைய பெற்றோர் காலமாயினர். தனது 16வது வயதில் எளிமையை குறிக்கோளாக கொண்ட பிரான்சிஸ்கன் சபையின் ஒரு கிளையான கப்புச்சின் சபையில் ஒரு இளங்குருவாக சேர்ந்து லாரன்ஸ் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். விவிலியத்தை அதன் மூல மொழியில் கற்று அதில் சரளமாக போதிக்கும் புலமை பெற்றார். லாரன்ஸ் எபிரேய மொழியில் புலமை பெற்று விளங்கியதை அறிந்த 8வது கிளைமெண்ட் திருத்தந்தை யூதர்களை மனம் திருப்பும் பணியில் இவரை அமர்த்தினார். ரடால்ஃப் II என்னும் பேரரசர் லாரன்ஸின் தலைமைத்துவ திறமைகளை கண்டுணர்ந்து துருக்கி படைகளின் பயமுறுத்தலை முறியடிக்க ஜெர்மனி நாட்டின் இளவரசர்களை ஒருங்கிணைக்குமாறு லாரன்ஸை கேட்டுக்கொண்டார். லாரன்ஸ் ஜெர்மனிய கூட்டுப்படைகளின் தலைவரானார். மேலும் சிலுவையை உயர்த்தி பிடித்தவாறு போரில் வீரர்களை முன்னின்று வழிநடத்தினார். அந்த படையெடுப்பில் அவரது பங்களிப்பு ஒரு தீர்க்கமான வெற்றியை பெற்று தந்ததாக கருதப்படுகிறது. லாரன்ஸ் தனது 59வது வயதில் அமைதியான ஜெப வாழ்வுக்காக ஓய்வு பெற்றார். இருந்தாலும் நேபிள்ஸ் நாட்டில் தொந்தரவு கொடுத்து வந்த ஸ்பானிய தூதரை மாற்றுவதற்கு பிலிப் அரசரை சம்மதிக்க செய்ய ஸ்பெயின் நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் லாரன்ஸ். அதிலும் வெற்றி கண்டார். ஆனால் திரும்பும் வழியில் உயிர் நீத்தார். இவர் ஒரு நாட்டின் தூதராகவும் தனிமத குருவாகவும் இருந்தாலும் லாரன்ஸுக்கு விவிலியம் படிப்பதிலும் போதிப்பதிலும் அதிகம் நாட்டம் இருந்தது. இவர் 9 தொகுப்புகள் கொண்ட விவிலிய போதனை பொழிவும் விளக்க உரைகளையும் வெளியிட்டார். 23ஆம் யோவான் திருத்தந்தை 1959ஆம் ஆண்டு இவரை திருச்சபையின் தத்துவ இயல் ஞானியாக அறிவித்தார். ஜூலை 21ஆம் நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஜெபம். அன்பு தந்தையே இறைவாம், உமது அருட்கொடைகளை எமக்கு அளித்தருளும். எந்த சூழ்நிலைகளிலும் தவறுகளுக்கு துணை போகாமல் உண்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து உமது மேன்மையை எங்கள் சொல் மற்றும் செயல்களின் வழியாக எடுத்துரைக்க கிருபை செய்யும். ஆமீன். புனித பிரான்சிஸ் லாரன்ஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.